நம்ம எதையாச்சும் பற்றி பேசும்போது பெரிய உலக அதிசயம் அது, அதை பற்றி உட்காந்து பேசிகிட்டு இருக்கியாடா போய் வேலையை பாடுறான்னு நம்ம அப்பா அம்மாலாம் திட்டிருப்பாங்க. ஆனால் அந்த உலக அதிசயம்னா என்ன, அந்த உலக அதிசயம் எதை வச்சு நிர்ணயிக்கப்படுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த உலக அதிசயங்கள்லாம் எப்படி தீர்மானிக்கப்படுது அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். யுனெஸ்கோ கூட கம்பைனில் இருக்கிற ஒரு கம்பெனி என்ன பண்ணுது, இந்த உலகத்திலேயே எது உலக அதிசயம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அனுப்புங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அனுப்பி அது நிறைய பேரால் பகிரப்பட்டு நிறைய மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் த நியூ 7 ஒண்டர்ஸ். த நியூ 7 ஒண்டர்ஸ் அப்படின்னா அப்போ த ஓல்டு 7 ஒண்டர்ஸும் இருக்குது, கரெக்டு தானே? அப்படி தாங்க. இப்போ இந்த 2 7 ஒண்டர்ஸுமே எப்படின்னாங்க, எதுவுமே இயற்கையானது இல்லைங்க. அதாவது இயற்கை வியூவை வச்சு அவங்க உலக அதிசயம்னு சொல்கிறதில்ல. இந்த உலக அதிசயங்கள் எல்லாமே மக்களால், மனிதர்களால், அவர்களுடைய புத்தி கூர்மையால் திறமையாக கட்டப்பட்டது. அதை தான் நம்ம உலக அதிசயம்னு சொல்கிறோம். சரி, இதுதான் உலக அதிசயமா, இதை தவிர வேறு எதுவுமே இல்லையா அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க. 2007 இந்த இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் இந்திய மக்களாக இருக்கட்டும், ஒரு சில பகுதிகளில் இந்த பெரிய இணைய கலாச்சாரமோ எதுவுமே இல்லாத காலகட்டம் அது. அதனால் மக்கள் நிறையவற்றை அனுப்பாமல் இருந்திருக்கலாம், பரிந்துரைக்காமல் இருந்திருக்கலாம். மக்களால் அறிந்து கொள்ளவே முடியாத, மக்களால் இன்னும் அறியாத நிறைய இடங்கள் இருக்குது. கண்டிப்பாக வருங்காலத்தில் த நியூ 7 ஒண்டர்ஸ்னு இன்னொரு உலக அதிசயங்கள் வரலாம். இந்த உலக அதிசயத்தில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிச்சன் இட்ஸா. இது மாய நாகரிக காலகட்டத்தில் கட்டப்பட்ட பிரமிடுகள், ஓகேங்களா? அதுதாங்க உலக அதிசயம். இப்போ மாய நாகரிகம்னு கூட சொல்லுவாங்க, மாயன் கணிப்பு அப்படின்லாம் சொல்லி 2012 கூட உலக அழிய போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு படமே வந்துச்சு. மக்கள் கூட அதை நம்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த காலகட்டத்தில் கட்டப்பட்ட அந்த பிரமிடுகள் தான் உலக அதிசயங்களில் ஒன்றா கருதப்படுது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற உலக அதிசயம் கோலோசியம். என்னடா அது நேமே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? இது ஒரு ஆம்பி தியேட்டருங்க. ஆம்பி தியேட்டரா? தியேட்டர் கேள்விப்பட்டிருக்கேன், அது என்னடா ஆம்பி தியேட்டர் அப்படின்றீங்களா? ஆம்பி தியேட்டர்னா ஒரு திறந்தவெளி அரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோம் நகரம், நம்ம ஒரு பழமொழி கூட கேள்விப்பட்டிருப்பேன், த ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் எ டே. அது உண்மைதாங்க. கிட்டத்தட்ட தமிழ் நாகரிகமும் கிரேக்க நாகரிகமும் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பே தோன்றியதாக கருதப்படுது. இந்த ஆம்பி தியேட்டரில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, நாடகங்கள், வேறு மற்ற நிகழ்ச்சிகள் இதெல்லாம் அந்த காலத்திலே நடந்துட்டு இருந்திருக்குங்க. அதை மையப்படுத்தி தான் இந்த ஆம்பி தியேட்டர் கட்டப்பட்டிருக்கு. இந்த ஆம்பி தியேட்டரோட ஒரு எச்ச பகுதி தான் இன்னும் மிச்சம் இருக்குது. இப்போ அது யூஸில் இருக்கானா? இல்லை. அது ஒரு நினைவு சின்னமாக தான் பாதுகாக்கப்படுது. யுனெஸ்கோவோட ஒரு முக்கியமான பாரம்பரிய தளம் அது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற உலக அதிசயம் கிறிஸ்துவின் மீட்பர். இது பிரேசிலில் இருக்கிற ஒரு மலையில் உச்சியில் இருக்குங்க. கிறிஸ்துவின் மீட்பர் யார்? இயேசுநாதர். இயேசுநாதருடைய மாபெரும் சிலை தான் இங்கே நிறுவப்பட்டிருக்கு. இந்த சிலை பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். மனிதனோட உச்சபட்ச கட்டமைப்பில் கட்டப்பட்ட ஒரு மாபெரும் சிலை தான் இது. அதனால தான் உலக அதிசயங்கள் இது கணக்கில் எடுத்துக்கப்பட்டுச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற உலக அதிசயம் சீன பெருஞ்சுவர். இந்த சீன பெருஞ்சுவர் ஒரு நூற்றாண்டு காலத்தில் கட்டப்படலை. பல நூற்றாண்டு காலமாக பல மன்னர்களால் அவங்களோட நாட்டை காப்பாற்றுறதுக்காக, அதாவது இது எதுக்காக கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா, இது ஒரு சீன பெருஞ்சுவர் பக்கத்து நாட்டுக்காரங்க தங்களோட நாட்டுக்குள்ளே வராமல் பாதுகாத்துக்கிறதுக்காக கட்டப்பட்டதான். இன்னொன்று கூட சொல்லுவாங்க, இந்த ஒவ்வொரு சீன பெருஞ்சுவர் கீழையும் பல நூற்றுக்கணக்கான, அதாவது இந்த எதிரி கூட சண்டை போட்டு செய்வாங்க இல்லையா, அப்போ அங்கே கொல்லப்பட்ட வீரர்களை எல்லாம் அந்த சீன பெருஞ்சுவரோட அடிப்பகுதியில் வச்சு தான் அந்த கட்டடத்தை எழுப்புனதாக கூட சொல்லுவாங்க. அந்த சீன பெருஞ்சுவரும் உலக அதிசயங்களை ஒன்றா பார்க்கப்படுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற உலக அதிசயம் மச்சு பிச்சு. நேமே நல்லா இருக்குல்ல, ரைமிங்கா? இது பெருநாட்டில் இருக்குங்க. இதுவும் ஒரு மலைப்பகுதியில் கட்டப்பட்ட குடியிருப்புகள் மாதிரி ஒரு கட்டட அமைப்பு தான் இது. இது ஒரு நாட்டோட மன்னருக்காக இது கட்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 4 நூற்றாண்டுகள் வரைக்கும் மக்களோ மனிதர்களோ யாருமே அங்கே அனுமதிக்கப்படலை. அது ஒரு பிரைவேசி, அதாவது அது ஒரு நினைவு சின்னமாகவே பார்க்கப்பட்டுச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற உலக அதிசயம் பெட்ரா. இது ஜோர்டா நகரத்தில் இருக்குங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம ஊர்லலாம் அந்த பாறையை குடைஞ்சு கட்டடம் அமைப்பாங்க இல்லையா, அது மாதிரி இங்கே ஒரு நகரத்தையே கிட்டத்தட்ட உருவாக்குற அளவுக்கு கட்டமைச்சு வச்சுருக்காங்க. ஆனால் இது பாறை கிடையாதுங்க. அதாவது இது மணற்பாறை. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கருங்கல் பாறைலாம் கிடையாது. கொத்த முடியாமல் கொத்தி கஷ்டப்பட்டு செய்யறதெல்லாம் இல்லை. இது ஒரு மணற்பாறை. மணற்பகுதியால், மணல் துகள்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு பாறை அது. இந்த மணற்பாறை சிவப்பு ரோஜா நகரம் அப்படின்னு கூட குறிப்பிடுறாங்க. ஏன்னா அந்த மண் சிவப்பு கலரில் இருக்கும். பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாகவும் ரொம்ப ரசிக்க வைக்கிற விதமாகவும் சுற்றுலா பயணிகளை தொடர்ந்து ஈர்த்துக்கிட்டே அதனால தான் இது உலக அதிசயமாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. நிறைவாக நம்ம பார்க்க போகிற உலக அதிசயம் தாஜ்மஹால். இது வேற எங்கேயும் இல்லை, நம்ம டெல்லி மாநகருக்கு அருகிலேயே ஆக்ரா நகரில் யமுனை நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. இந்த தாஜ்மஹால் எப்போ கட்டப்பட்டுச்சு அப்படின்னா 400 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி தாங்க. இந்த தாஜ்மஹாலை கட்டினது ஷாஜகான்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன் கட்டினார்னு உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறதுக்காக சொல்லிக்கிறேன். இது மும்தாஜ் தன்னுடைய காதல் மனைவியான மும்தாஜோட இறப்போட வழி தாங்க முடியாமல் அவருக்காக ஆசையாக அவர் கட்டின ஒரு கல்லறை தான் தாஜ்மஹால். இந்த மஹால்ன்ற வார்த்தை கூட மும்தாஜ் மஹால் அப்படின்ற அவருடைய பேரிலிருந்து தான் எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த தாஜ்மஹால் முழுக்க முழுக்க
வெளிர் பளிங்கு நிற கற்களால் கட்டப்பட்டதுனால இதோட அழகு அப்படியே இருக்குங்க. சில இடங்களுக்கு இப்பயும் சுற்றுலாவாசிகளை அவங்க அனுமதிக்கிறது இல்லை, ஏன்னா அதோட புனிதம் கெட்டு போகும் அப்படின்றதுக்காக. உலக அதிசயங்களை ஒன்றா நம்மளுடைய தாஜ்மஹால் இருக்கிறது உண்மையாகவே மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. இதை தாண்டி பல உலக அதிசயங்களும் நம்ம நாட்டில் இருக்குது, ஆனால் இன்னும் அது கண்டுகொள்ளப்படலை. கண்டிப்பாக கண்டுகொள்ளப்படுறப்ப தமிழ்நாட்டிலேயும் ஒரு உலக அதிசயம் இருக்கும். அந்த உலக அதிசயம் என்னன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.